குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் சரியான நபர்களை தேர்வு செய்யாவிட்டால் தவறான முடிவுகளை எடுத்து அவர்களோடு வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று அரசியலில் சொல்லுவாங்க. அதுபோல் நமக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்ல, சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து சரியான கட்சியில் சேர்ந்து எப்படி நாம் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு நினச்சவங்க தான் இங்கே எல்லாருமே இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களால் இந்த பியூர் பாலிட்டிக்ஸ் கோர்ஸ் 6th பேட்ச் அண்ட் 7th பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே இருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது எங்களோட 20வது பேட்ச் மேடம். 10 பேட்ச் ஜேர்னலிசம் கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் சரி, பியூர் பாலிட்டிக்ஸ்லேயும் எங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்கும். ஸோ நிறைய பேர் அதில் கேட்டாங்க, எங்களுக்கு தனியாக பப்ளிக் ஸ்பீக்கிங் மட்டும் வேணும், கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் நாம் கொடுத்தோம். அது 2 பேட்ச் கம்ப்ளீட்டாக இருக்குது. நம்ம சனாதன தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொசு அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய மக்களுக்கே இந்த சனாதனம் அப்படிங்கிற வார்த்தை மேலே ஒரு பெரிய புரிதல் இல்லையோ, நாம் ஏன் அதை ஒரு விளக்கறதுக்கு ஒரு விஷயம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அப்போது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா அப்படின்னு ஒரு கிளாஸ் பண்ணோம். ரொம்ப சக்ஸஸிவாக இருந்தது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியறது என்ன அப்படின்னா, இங்கே கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்ன, உண்மையிலேயே அங்கே என்ன இருக்குது அப்படின்னு. ஏன்னா எங்களோட கிளாஸில் மனுஸ்மிருதி பற்றி கூட ஒரு நாள் வகுப்பு இருந்தது. ஏன்னா எல்லாரும் எப்போதும் சொல்லுவாங்க மனுஸ்மிருதி பற்றி அந்த ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாரார் இல்லை அதெல்லாம் வழக்கொழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ எது இருக்குது மனுஸ்மிருதியிலன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த 5 நாள் வகுப்பில் அதுவும் ஒன்றாக இருந்தது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா அப்படின்னு சொல்லிட்டு 7 பேட்சஸ் ஆஃப் பியூர் பாலிட்டிக்ஸ். ஸோ டோட்டலி 20 பேட்சஸ் நம்மக்கிட்ட போயிருக்கிறாங்க. ஜேர்னலிசம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எங்களுடைய ஒரே மோட்டோ எத்திக்கல் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது தான். எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக ஜேர்னலிசமில் இருக்காங்களான்னு எங்களால் சொல்ல முடியாட்டி கூட எத்திக்கல் ஜேர்னலிஸ்ட்டாக அவங்க எங்கே இருந்தாலும் இருப்பாங்க. அது ஒரு யூடியூப்பில் இருந்தாலும், மெயின் ஸ்ட்ரீமில் இருந்தாலும், ஒரு பிளாகராக இருந்தாலும் கூட எந்த இடத்துலையும் தவறான செய்தியையோ பொய்யான செய்தியையோ இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செய்தியையோ பரப்பாதவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இந்த 10 பேட்ச் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாலிட்டிக்ஸ் ஜேர்னலிசம் கிளாஸுக்கு வந்தவங்களையே ஒரு 10% பியூர் பாலிட்டிக்ஸ்க்கும் பொலிட்டீஷியன் ஆகணும்னு நினச்சவங்களும் இருக்கிறாங்க. இந்த 7 பேட்சஸில் அப்படியும் வந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ ஜேர்னலிசமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸிவாக 10 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பழக்கருப்பையா அவர்கள் சொல்லுவாங்க, காந்தியை என்னோட சேர்ந்து போராட வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாட்டில் உள்ள நல்லவன்லாம் என்ன தான் கூப்பிடுறான் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட சேர்ந்து போராட வந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவரை சொல்லி, அவர் பேரை சொல்லி, அவர் கூப்பிட்ட உடனே இந்த நாட்டில் இருக்கிற ரவுடி திருட்டுத்தனம் பண்ணுறவன் எல்லாரும் சேர்ந்து என்ன தான் கூப்பிடுறான்னு நினச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பொது வெளியிலேயே இதை சொல்லியிருக்கிறாரு. அப்போது அதனால தான் ஒரு யங்கர் ஜென்ரேஷன் ஃபார் த பாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் அரசியல் ஒரு சாக்கடை, அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு இது தேவை இல்லைன்னு புறந்தள்ள ஆரம்பித்த பொழுது சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. சாக்கடைன்னு நீ நினச்சேன்னா, அதை சுத்தம் பண்ணணும்னு நினச்சேன்னா வெளியிலேருந்து செய்ய முடியாது, உள்ளே தான் செய்யணும். அப்போ உள்ளே வரணும்னா நீ இறங்கி தான் ஆகணும். இறங்கணும் அப்படின்னு இன்றைக்கி நிறைய தலைமுறைக்கு ஒரு ஆசை இருக்குது. எந்த கட்சி பின்புலமும் இல்லாமல் முதல் தலைமுறை பிள்ளைகள் வரணும்னு ஆசைப்படுறாங்க. இல்லை வேறு ப்ரொஃபஷனில் சாதித்தவங்க, நான் இதில் நல்லா சாதிச்சிட்டேன், எனக்கு பாலிட்டிக்ஸில் இந்த கண்ட்ரிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது ஒரு
ஒரு வழிகாட்டியாக. நான் 15 நாள் கிளாஸ் முடிச்ச உடனே சார் எப்போதும் சொல்லுவாங்க, 15 நாள் முடிஞ்ச உடனே நாளைக்கு நீ முதலமைச்சர், நாளன்னைக்கு பிரதமருங்கிறது இல்லை என்னோடது. ஆனால் போகின்ற பாதை இப்படி போனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் உன்னுடைய இலக்கை அடைவதற்கு ஒரு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒரு விளக்கு மாதிரி நம்மளோட கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பல கட்சிகளில் பட்டிங் பொலிட்டீஷியன்ஸாக நம்ம பேட்சில் முடித்தவங்க இருக்கிறாங்க. அது அவர்கள் பெரிய லெவலுக்கு வரும் பொழுது இந்த பட்டறையில் நாங்கள் வந்தவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது எங்களுக்கு பெருமை. ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெளி உலகுக்கு தெரிஞ்சது விவேகானந்தரால் அப்படிங்கும் பொழுது, ஆனால் பாண்டே சாரை அவர்கள் சொல்லி வெளி உலகுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னா கூட ஒரு மிகச்சிறந்த ஒரு பொலிட்டீஷியனை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரிய ஆசையாக இருந்தது. அப்படி இந்த 7 பேட்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய பியூர் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜேர்னலிசமோட பின்புலம். அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. பட் என்னோட 2 பர்சனல் அனுபவம் அவங்களோட இருக்குது. அதை சொல்லி அவங்கள நான் வரவேற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அம்மாவுக்கு கவர்னராக போஸ்டிங் கொடுத்து அவங்க மறுநாள் தெலுங்கானாவுக்கு கிளம்பணும். நான் அப்போ ஃபுல் டைம் ப்ரொஃபஸராக இருந்தாலும் தினத்தந்தியில் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்கள இன்டர்வியூ பண்ணுறதுக்காக டிடி நெக்ஸ்ட் டீமோடு நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ போயிருக்கும் பொழுது சார் எல்லாரையும் உட்கார சொல்லி அவங்களுக்கு சேர் இருக்கான்னு செக் பண்ணி காஃபிலாம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது நான் எங்கள் ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், மேடம் தானத்துக்கு அப்புறம் கூட பாருங்கள் சார் இவ்வளோ நம்மளெல்லாம் பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு. அப்போ ஒரு நிருபர் சொன்னார், சார் இப்போ அப்படி இல்லைங்க, மேடமுடைய ஆரம்ப காலத்திலேயே ஒரு பேட்டிக்கோ இல்லை எதற்காகவோ ஒரு விசிட்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா வீட்டில் உட்கார வச்சுட்டு வேலையாளை போய் தேடி டீ வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு அவரே டீ கடைக்கு போய் வாங்கிட்டு எல்லாரையும் குடித்தாங்களான்னு பார்த்து குடிக்க வச்சுட்டு அனுப்புவாங்க. அந்த அளவிற்கு ஒரு தன்மையான மனிதருங்க. ஸோ அதுதான் இவங்களுடைய சக்ஸஸ்க்கு. ஏன்னா அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க, அவரும் சேர்ந்து என்னோட இணையாக இருக்கிறது மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா அரசியலில் பெண்கள் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம், அதில் ஃபேமிலிலையும் சக்ஸஸ் ஆகி அரசியல்லையும் சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் அம்மாவை எப்பொழுதுமே பார்த்துருக்குறேன். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம், இவர்களைப் போல தமிழ் மீடியாவில் உருவக்கேலி செய்யப்பட்ட ஒரு பொலிட்டீஷியன் யாருமே இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ கூட அவங்க கூலாக சொல்லுவாங்க, என்னோட மீமை போட்டு அவனுக்கு 10 ரூபா கிடைக்குதுன்னா அது சந்தோஷம் தானேங்க, செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி ஒரு முறை ரொம்ப ஒரு மோசமான ஒரு பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் வரும் பொழுது அதை பற்றி ஒரு டிபேட்டே நடந்தது. பொது வாழ்க்கையில் பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ டிபேட்டராக நான் சன் நியூஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். முழுக்க அதாவது இவர்கள் ஒரு அதில் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட். ஸோ பெண்களுடைய நிலைமை இன்றைக்கி எப்படி சொசைட்டியில் இருக்குது அப்படின்னு பேசும் பொழுது அடுத்த ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது அவங்க ஞாபகமாக என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் தான் நான் இன்றைக்கி சன் நியூஸில் பேசுனீங்கம்மா, நல்லா பேசுனீங்க, நான் முழுக்க அந்த பேட்டியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நம்மக்கிட்ட அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதை ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி அதை என்டாஸ் பண்ணுற ஒரு பெரிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி நமக்கு பியூர் பாலிட்டிக்ஸ் கோர்ஸில் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம். உங்களுடைய வருகைக்கு நன்றிம்மா. இந்த விழாவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கும்போது, சின்ன வயசுலேருந்தே அம்மா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இவங்களை ஏன் கூப்பிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா. இது எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் பயிற்சி அவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய தந்தை குமரி அனந்தன் ஐயா அவங்க தமிழுக்கு நிறைய பேருக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது இவங்களுடைய சின்ன வயசுலேயே அவங்களோட போய் முழுக்க பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. பயிற்சி ஒரு மனிதனை திறமையானவர்களாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தவங்க. அதனால இந்த பயிற்சி பட்டறையில் இவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது இன்னும் நமக்கு ஒரு பெரிய கௌரவம். அப்படிப்பட்ட கௌரவத்தை எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க நன்றிம்மா. ஒரே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அவங்கள நம்ம வரீங்களா, எங்களுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அவர்களுடைய தமிழ் பாருங்கள். நேரமும் பணியும் சம்மதித்தால் வருகிறேன், என் வருகையை பற்றி நேரத்தை கணித்த பின்பு உறுதி செய்கிறேன், வாழ்த்துக்கள், இளையவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு வாழ்த்துக்கள். ஒரு 3 வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, லெட் மீ செக்.
நம்ம யாரும் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, அவ்வளோதானே, லெட் மீ செக் அப்படின்னு போட்டிருந்தா ஓகேன்னு நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். ஆனால் இவ்வளவு அழகாக ஒரு ஆங்கிலம் கலக்காமல் இளையவர்களுக்கும் வார்த்தை சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறத எவ்வளவு அழகாக, இப்படி ஒரு நயமோட ஒரு பாலிட்டிஷியன் தமிழ்நாட்டில் நமக்கு கிடச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த நன்றியோடு உங்களை வருக வருக என அனைவர் சார்பிலும் வரவேற்கிறேன். நன்றி.